ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்கும் போது என்னோட மொத்த அன்போ எதிர்காலமோ வாழ்க்கையும் அததான்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த தன்மான தடுத்து நிக்கும் போதெல்லாம் என் குடும்பத்துக்காக தானே நான் ஓடுறேன். இது நாள் வரைக்கும் என்கிட்ட இல்லாத ஒரு பொக்கிஷம் இப்ப என் கையில இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் கபிலன். எனக்கான அன்பு உங்ககிட்ட பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கையில என்ன மணிகண்டனோ இல்ல வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோ காயப்படுத்தும் போது கூட எனக்கு வலிச்சதே இல்ல. என் கபிலன் என் கூட இருக்காரு. அவர் என் பக்கத்திலேயே இருந்தாருன்னா எனக்கு எல்லாமே சரியாயிடும்னு நான் நினைக்கிறது உங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. எப்பவுமே எல்லாருக்கும் கொடுக்கற ஒருத்தியாவே நான் இருந்துட்டேன். எனக்கு மொத்தமா அப்பா அம்மாவை தாண்டி கிடைச்ச அன்பு உங்களோட அன்புதான். நீங்க என் மேல வச்சிருக்கிற காதல உங்களை விட அதிகமான காதல் உங்க மேல எனக்கு இருக்கு கபிலன். நான் வீட்டுக்கு பெரியவளா இருக்கிறதுனால எல்லாருக்காகவும் யோசிச்சுட்டு எனக்குன்னு தனியா யோசிக்க எதுவும் இல்லைன்னு நான் இருந்து பழகிட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சதோ நான் அதை மாத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட கபிலன் தான் உயிர். இனி இதை அடிக்கடி உங்ககிட்ட நான் சொல்லுவேன் கபிலன். சாரி கபிலன். தொடர்ந்து என் வீட்டோட பிரச்சனைய உங்க தலையில ஏத்துனதும் இல்லாம நான் இந்த வீட்டுல மூத்த பொண்ணா இருக்கிற மாதிரி இப்போ நீங்களும் மூத்த பையனா இருக்கணும்னு நான் சொல்லாம சொல்றேன்னு இப்ப யோசிக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். என் கபிலன் எனக்காக எவ்வளவு விஷயங்களை சகிச்சிட்டு இருந்திருக்காருன்னு கூட எனக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்க. இவ்ளோ இருந்தும் கூட உங்களுக்கு என் மேல கோவமே வந்ததில்ல. நான் எவ்வளவு லக்கி இல்ல கபிலன். நீங்க இவ்ளோ ஹர்ட் ஆகியும் நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக என் கூட நீங்க இங்கேயே இருக்கீங்க. சாரி கபிலன். நான் தான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கபிலன். முடிஞ்சிருச்சா? தலை வலிக்குது. நைட்டு என்னென்ன கலாட்டை பண்ணேன்னு தெரியலையே. புனிதா மேல இருந்த வருத்தத்தில் வார்த்தை எதுவும் விட்டேனா? இந்த வல்லவனாவது என்னை குடிக்காதீங்கன்னு தடுத்துருக்கலாம். என் புத்திய சாரிம்மா. நேற்று நான் புத்தி கெட்டு போய் ஏதோ பேசிட்டேன். இருக்கிற ப்ரெஷரில் நான் வேற உனக்கு அதிகமாக ப்ரெஷர் ஏற்றிட்டேன். இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வேணுமே. ஐடியா. 2 minutes. ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. கபிலனை வேற காணோம். நிஜமாவே கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாரா?
குட் மார்னிங் முதலாளி அம்மா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல கபிலன், எனக்கு வேண்டாம். கபிலன் கிட்ட திரும்பவும் ஒரு முறை சாரி கேட்கலாமா? ரொம்ப சாரி புனிதா. மாமா காணாம போன இந்த நேரத்துல நானும் உங்களை காயப்படுத்தின மாதிரி பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பேசிட்டேன். சாரி. இந்தாங்க குடிங்க. காஃபி வாசனை நல்லா இருக்கு. அவ்வளவுதானா? நான் சாரி கேட்டேனே, அதுக்கு எதுவும் சொல்லல. அதான் காஃபி வாசனை நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல. புரியுது, நான் பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். உங்களை எப்படி நம்புறது? என்ன நம்புங்க புனிதா. நான் பண்ண தப்புக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேனே. பனிஷ்மெண்டா? உங்களுக்கு பெட் காஃபி போட்டு வந்து எழுப்பணும்னு நினைச்சேன். அது யாருக்கான பனிஷ்மெண்ட்? அப்ப என் மேல கோவம் இல்லைல்ல? கோவம்தான். ஆனா அதே நேரம் பேசாம இருக்கிற அளவுக்குலாம் எந்த கோவமும் இல்ல. சாரி புனிதா, ஏதோ ஒரு வருத்தத்துல என்ன மறந்து ட்ரிங்க் பண்ணிட்டேன். நானும் அதே வருத்தத்துல தான் என்ன மறந்து நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது சாரி கேட்டுட்டேன். திரும்பவும் ஒரு முறை சாரி கேட்டுக்கிறேன். சரி, 2 பேரும் சமாதானம் ஆயிடலாம். நானும் என்னோட கபிலன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன். போதுமா? மற்றவங்களுக்காக நீங்க உங்களை வருத்திக்காம இருந்தாலே எனக்கு அதுவே போதும். நீங்க உட்காருங்க, வாங்க. சரி, இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இனி நம்ம மாமாவை தேட ஆரம்பிப்போம். என்கிட்ட 2 ஐடியா இருக்கு புனிதா, அதை உடனே செயல்படுத்துவோம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எப்படி உங்களால அதை உடனே சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஓடுறீங்கன்னு நினைச்சேன். நான் பேசிக்கா மிடில் கிளாஸ் முதலாளியாமா, ஓடிதானே ஆகணும். ஓகே, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. முதல் விஷயம், உங்க மகாலிங்க மாமாவை பத்தி உங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கணும். ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ அம்மா கிட்ட மாமாவை பத்தி பேசுறது சரியா இருக்காதுன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க புனிதா? இல்ல, எனக்கு தான் மாமாவை ஞாபகம் இல்ல, நான் மறந்துட்டேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் மாமாவை மறந்திருக்க வாய்ப்பே இல்ல.